Hello students, good morning. How are you? உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிற திரு ராஜரத்னம் சார் அவர்களுக்கும் உங்களது கல்லூரி முதல்வர் டாக்டர் உமா மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் உணர்ந்திருக்கீங்க, அரசாங்கமே இங்கேதான் பார்க்குறீங்க. தமிழ்நாடு ஒரு காலத்தில் தமிழ்நாடு அரசாங்கமே இங்கேதான் இருக்கு. இங்க 4 IAS அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க. கடைசி அமைச்சர் பாருங்க, கே சண்முகம் IAS அவர் தான் தமிழ்நாடு அரசனுடைய முதன்மை செயலர், சீஃப் செக்ரட்டரி. அதாவது கிட்டத்தட்ட 15 லட்சம் அரசு ஊழியர்களுக்கும் அவர் தான் தலைமை. தமிழ்நாடு அரசாங்கமே அவர் தான். 15 லட்சம் தானே இந்திய ராணுவத்தில் தான் 15 லட்சம் பேர் இருக்காங்க. The Indian Army, largest army in the world, probably. You have 1.5 million people. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அனைத்து அரசு ஊழியர்கள், including the DGP and the police department, அதுக்கு தலைமை அவர் இருந்திருக்காரு. சார் அவர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 9 வருஷம் பண்ணியிருந்தாரு. அவரே இருக்காரு. விஷயம் தெரிஞ்சிருந்தேன்னா, முன்னாடியே விஷயம் தெரிஞ்சிருந்தேன்னா 10 கோடி ரூபாய் நானே கொண்டு போயிருக்கேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய செயலாளர், தனி செயலாளர் திரு ராஜரத்னம் IAS சார் வந்திருக்கிறாரு. கற்பூர சுந்தரபாண்டியன் அவரும் சீஃப் மினிஸ்டருடைய செக்ரட்டரி தான். அதிகார மையம், தமிழ்நாட்டுடைய அதிகார மையமே முதலமைச்சர் தான். எல்லா முடிவுகளும் தான் இருப்பாங்க. அதை எடுக்கிறது வேற கிடையாது, இவங்க தான். உங்களுக்கு ஒரு பெரிய உதவியை கமலா ப்ரொஃபஸர் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சகோதரர் ராஜகோபால் வந்திருக்கிறாரு. இது அந்த வகையில் பார்த்தா ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. பொதுவாக ஒவ்வொரு IAS ஆஃபீஸர் வரதே பெரிய கஷ்டம். நம்ம சுந்தரவல்லி மேடம் ரிபன் கட்ட போகும்போது பெரிய பெரிய ஜாப் வாங்கலாம் வந்துருக்காங்க, பெரிய டீப் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. சீஃப் செக்ரட்டரிலாம் எப்படி இந்த ரிபன் கட் பண்ணுறது, நான் சொன்னேன் மேடம் கவலையப்படாதீங்க, அவங்க எல்லாம் கிரேட்டஸ்ட், நீங்க லேட்டஸ்ட். இப்போ அவங்க போய் முடிஞ்சு பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டாங்க. பொதுவாக சர்வீஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு கையில் பார்க்கறதுக்கு நேரம் இருக்காது. அப்படிங்கிற போது அவங்க வந்துருக்காங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக, உங்க எதிர்காலத்துக்காக இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி எல்லாரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் அவசரம். எனக்கு 1:30 மணிக்கு ஒரு வாக்கு போகல மாதிரி. நானே ஆசிரியர், நான் ஒரு பயிற்சியாளர். மேடம் சொன்னாங்க சைலேந்திர எல்லாம் பேசணும் அப்படின்னு. அதெல்லாம் தப்பா நினைக்காதீங்க, எனக்கு பேசவே தெரியாது. எனக்கு என்ன தெரியும் தெரியுங்களா? பயிற்சி அளிக்க தெரியும். நான் பயிற்சியாளர், பேச்சாளர் அல்ல. தப்பா சொல்லிக்கூடாது. I'm a trainer. I can walk, I can run, I can swim, I can cycle, I can train you. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சார் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா, அங்கேயும் பயிற்சி தான் கொடுத்துட்டு இருந்தோம். போலீஸ் அதிகாரிகளுக்கு 1,50,000 போலீஸ் அதிகாரிகளுக்கு பயிற்சி. அதான் IAS படிக்கிற பிள்ளைகளுக்காக இப்போதான் பயிற்சி எடுக்க போறேன். நல்ல செய்தி. அரசு படிக்கிற கல்லூரி படிக்கிற மாணவர்களே, நீங்கள் IAS அதிகாரியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களுக்கு மாசம் 7,500 ரூபாய் உங்களுக்கு உதவி தொகை. நீங்க முதல் கட்ட தேர்வை பாஸ் பண்ணீங்கன்னா உங்களை கடத்தி கொண்டு போய் தமிழ்நாடு IAS பயிற்சி மையத்தில் கொண்டு உட்கார வச்சு இலவச சாப்பாடு கொண்டு பயிற்சி கொடுத்து உங்களை முதல் அடுத்த கட்ட தேர்வுக்கு எடுத்து செல்வார்கள். அப்போ உங்களுக்கு பரிசு 25,000 ரூபாய். நீங்க 2ஆம் கட்ட தேர்வு, அந்த முக்கிய தேர்வு பாஸ் பண்ணீங்கன்னா உங்க விமானத்தில் டெல்லியில் கொண்டு போய் அந்த பயிற்சி இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது. நான் இப்படி பல வசதிகள் இருக்கு. ப்ரொஃபசர் கமலா மேடம் 30 லட்சம் ரூபாயை இந்த மாதிரி வழங்கி ஒரு சிறந்த உதவியை செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு நான் ஒரு பட்டமளிப்பு விழா போயிருந்தேன். கல்லூரி பட்டமளிப்பு விழா 320 மாணவர்களுக்கு பரிசு வழங்கினேன். பட்டம் வாங்கினேன், இன்ஜினியரிங் பட்டம் படிப்பு. ஒரு மாணவன் மட்டும் சார் பட்டம் நீங்க எனக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை சார். அப்புறம் யார் சார் கொடுப்பாங்க? எங்க அம்மா கொடுப்பாங்க சார். அந்த அம்மாவை
அம்மா வந்து அந்த விடலை, அவங்க வந்து விடாம அந்த பாடி கார்டில் இருக்காங்க ஃபங்க்ஷனில் வந்து பார்க்கணும் இருக்கலாம். இந்த பஸ்ஸில் இந்த மாதிரி இப்போ கல்யாணத்தில் பார்த்தோம்னா இப்பெல்லாம் பாடி அவங்க அதை போகக்கூடாது, சீஃப் கெஸ்ட் தான் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க அம்மா சாப்பிட்டாங்க. அஞ்சலி இல்லைங்க, அவர் விரும்புகிறாரு அம்மா கையால் ஒரு பட்டத்தை வாங்க வேண்டும், இன்ஜினியரிங் பட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த அம்மா வர சொல்லுங்க, அந்த அம்மா தான் கொடுத்தாங்க. நான் கூட இருக்கேன். அப்போ கேட்டேன் அந்த அம்மா, உங்கள் பையன் உங்கள் மேலே ரொம்ப அஞ்சு வச்சிருக்கிறான் அம்மா. ஆமா ஐயா, எங்கள் கணவன் கிடையாது, கணவன் கைவிட்டு போயிட்டாரு, நான் தான் என் பிள்ளைய வளர்க்குறேன், ரொம்ப கஷ்டம் சார். வீட்டில் கூலி வேலை பார்த்துதான், நானும் கூலி வேலை பார்ப்பேன், என் பையனும் கூலி வேலை பார்ப்பேன். நாங்கள் அப்படி தான் வளர்ந்துருக்கிறோம். எனவே எனக்கு பையனுக்கு என் மேலே ரொம்ப பிரியம். முதல் சம்பளத்தை வாங்கி எங்களுக்கு தான் கொடுத்தான். பட்டத்தை இல்லாம சொல்லுவாங்க, இந்த பட்டத்தை வாங்கி வேற யாரும் கிடையாது, தனியார் கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ் தனியார் கல்லூரி ஃபீஸ் கிட்ட தான் நான் படிக்கிறேன். 5 லட்ச ரூபா செலவு. அந்த அம்மா கடுமையாக உழைச்சி இந்த பையனுக்கு பட்ட படிப்பு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் உங்களை கேட்குறேன், எத்தனை பேருக்கு உங்கள் அம்மாவை படிக்கணும்? கை கொடுக்க பாப்போம். எல்லாருமே எத்தனை பேருக்கு அம்மா உங்களை படிக்கணும்? அது நமக்கு தெரியும். நீங்க செய்யற வேலைக்கு பிடிக்குமா? சரி, உங்க அம்மா உங்களை பிடிக்கும் சொல்றீங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களை சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு அவங்க என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? சாப்பாடு படி போடுறாங்க, நீ வாங்கி கொடுக்குறாங்க, இப்படி எல்லாரும் மகிழ்ச்சின்னு பாக்குறாங்க. உங்க அம்மா மகிழ்கிற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி நீங்க உங்க வாழ்நாள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிட்டு போய் பக்கத்தில் உட்காந்து, look at this man, this is the university rank, you know, I'm the university topper. ஒரு மாணவி வந்தாங்க, வெளிநாட்டு போயிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் அந்த அம்மா வந்து, Mom, you know something? The chief minister is sending me to the United Kingdom. I'm going to learn about computers. Thank you, Mom. சொன்னாங்களே, இங்கிலாந்து போயிட்டு வந்து என்ன அம்மா பார்த்தாங்களே, இங்கிலாந்து போயிட்டு வந்து பேரண்ட் சட்டை போட்டு வந்து, கேட்டு அப்படி மைடியம்மா பழக இருக்கமா வெளிப்பாங்களா இல்லை. அம்மா சந்தோஷப்படக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நீ பண்ணி எனக்கு தெரியாது. அப்படி இன்னும் உங்களை பற்றி பெரிய கம்பெனிகள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்க நேரத்தில் நீ ஒரு சோம்பேறியா, ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆளா, சினிமா பார்த்துட்டு ஊர் கதையை பேசிட்டு நீ சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னா உங்க மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிற உங்க தாயாரை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்று பொருள். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்போட கொஞ்சம் சீரியஸா நீங்க கேள்வி கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேருக்கு அப்பா பிடிக்கும்? ஓகே, ஒரு ஸ்கூல்ல கேட்டேன் ஒரு பையன், எத்தனை பேருக்கு அப்பா பிடிக்கும் கேட்டேன். ஒரு தான் எங்க அப்பா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா பிடிக்காது சார்? சரி, உனக்கு அப்பா கொண்ட பிடிக்குமா? அவருக்கு என்ன பிடிக்கும்? உன வந்து துணிமணி வாங்கி கொடுப்பாரா? அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. சினிமா போட்டுட்டு போவாரா? சினிமா போட்டுட்டு போவார். அப்போ ஏன் உங்க அம்மா பிடிக்கும்? அப்பா பிடிக்கல? எங்க அம்மா அடிப்பாரு சார், நீங்க ஒரு கேஸ் போடுங்க சார், பிடிச்சி போங்க சார், நீங்க ஒரு போலீஸ் எனக்கு பிடிக்க சார் அப்படின்னு. அது தயாரில் அந்த வீடியோ நான் ஸ்கூல்ல ஏதாச்சும் பேசுறேன், அது வேற ஒரு சோசியல் மீடியாவில் போட்டுட்டாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. கடைசியாக முக்கியமான கேள்வி, எத்தனை பேருக்கு உங்களுக்கு உங்களையே பிடிக்கும்? எஸ், இதுதான் உங்களுக்கு நீங்க பிடிச்சிருக்கணும். அப்பதான் நீங்க உங்களுக்கு நல்ல வழிபாடுவீங்க, அப்பதான் நீங்க நல்ல ட்ரெஸ் போடுவீங்க, அப்பதான் நீங்க நல்லதுன்னு நினைப்பீங்க, அப்பதான் உங்களுக்கு கௌரவம் தைரியம் இருக்கும், கௌரவம் இருக்கும், அப்பதான் உங்களுக்கு மானங்கள் இருக்கும். மானத்தோட வாழணும், நல்லது வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். கொஞ்சம் முயற்சி எடுப்பீங்க, நல்ல காரியம் பண்ணுவீங்க. எனவே இந்த உலகத்தை நேசிக்கிறத விட நீங்க முதல்ல உங்களே நேசிக்கிறீங்க. நீங்க ரொம்ப முக்கியமானது. நான் எல்லாம் முன்னாடி காலங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் போகும்போது ஆடவர் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் ஒரு மனிதனுக்கு தான் உண்டு. அது யார் தெரியுமா? அப்பான்னு சொல்லுவாங்க, அம்மான்னு சொல்லுவாங்க, கடவுள்னு சொல்லுவாங்க. நல்ல நல்ல ஸ்டூடெண்ட் பிள்ளைகள், நல்ல அறிவாளிகள் இருப்பாங்க. எங்க பிரின்சிபல் நடந்தா அப்படின்னு அவன் எல்லாம் வாழ்க்கையில முக்கியம் இல்லை. உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரே மனிதன் யாரும் தெரியணும்னா வீட்டுக்கு போய் கதவை முடிச்சு கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணை முடிஞ்சு உலகத்திலே ரொம்ப முக்கியமான
வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த மனிதன் யார்? கண்ணன் பற்றிய பேச்சாளர் சினிமா ஹீரோவா இல்லை யார் அப்படின்னு கண்ணை திறந்து பாருங்க. கண்ணனையில் ஒரு ஆள் தெரிகிறார். அந்த ஒரு ஆளால் தான் ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும். இது யாராலே மாற்ற முடியும்? முக்கியமான கேள்வி, ஆர்ட் காலேஜில் படிக்கிறதுக்கு நம்ம ராஜவர்தன் சார் இந்த காலேஜுடைய பெருமை என்னன்னு சொன்னாரு. இந்த காலேஜில் படிக்கிறதுல நீங்க எத்தனை பேர் நான் கல்லூரியில் படிக்கிறேன், எனவே நான் பெருமை படிக்கிறேன், பாதி பேர் கையை கொடுக்கலாம். இந்த கேள்வி நான் பொதுவாக கேட்க மாட்டேன். குறிப்பா ஆண்கள் படிக்கிற காலேஜை கேட்கவே மாட்டேன். ஏன்னா ₹1 கேட்க மாட்டேன். அந்த பாவம் காலேஜ் ஓடாது சொன்னேன். அதாவது இந்த காலேஜ் படிக்கிறது ஹாப்பியா இருக்குலாம் கேட்கவே மாட்டாங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்களான்னு கேட்டா ஒருத்தரும் மகிழ்ச்சி கிடையாது அப்படின்னு பாதி பேர் கேட்குறீங்க. கை தூக்காம இருந்தீங்களே அப்படின்ற சின்ன கேள்வி. எத்தனை பேர் உங்க பாட்டி காலேஜில் படிச்சாங்க? கை தூக்கம் யாருமே. உங்க பாட்டி உங்க தாத்தா எத்தனை பேர் காலேஜில் படிச்சாங்க? யாருமே. உங்க அம்மா எத்தனை பேர் கல்லூரியில் படித்தார்கள்? 1, 2, 3, 4. கவலைப்படாதீங்க. இங்க உட்காந்துருக்க யாருக்கு அம்மாவும் காலேஜில் படிக்கல. சார் கொஞ்சமா படிச்சாங்க படிக்கல. அதாவது அந்த காலத்துல நிலைமை அப்படி. எனக்கு ஒரு பெரிய தலைமை பண்பு வாழ்ந்த பெண்மணி தெரியும். தலைமை பண்பு பயங்கரம். அவங்க 7ஆம் கிளாஸ் தான் படிச்சாங்க. அவங்களுக்கு ஆசை. நான் படிக்கல. நான் ஒரு ஆசிரியராகணும்னு ஆசைப்பட முடியல. கலைந்த கனவுகள், கருகி வைத்த கனவுகள். உங்க நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கருகின கனவுகள் தான் உங்களுக்கு உள்ள. உங்க அம்மா என்னைக்காவது ஒரு காலத்துல நர்ஸாக ஆசைப்பட்டிருப்பாங்க, டீச்சராக ஆசைப்பட்டிருப்பாங்க, முடியாம போயிடும். உங்க அப்பா கலெக்டராக ஆசைப்பட்டிருப்பாரு, கலெக்டராக வேலை பார்க்க ஆசைப்பட்டிருப்பாரு, முடிஞ்சிருக்கு. கருகி வைத்த கனவுகள். அவங்க நினைப்பாங்க ஏன் பிள்ளைய கலெக்டர் ஆக்கணும். அந்த மாதிரி ஆசை 8 பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாங்க. பிள்ளைகள் படிக்கும் போது அவங்களும் சேர்ந்து படித்தாங்க. அவங்க முதல் MBA எக்கனாமிக்ஸ் படித்தாங்க. BA எக்கனாமிக்ஸ்ல போய் அவங்களுக்கு 3rd கிளாஸ் அப்படிலாம் அவங்க ஈஸியாக மார்க்கெல்லாம் கிடைக்காது. காலேஜில் வந்து எனக்கு நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது. இந்த கரெக்டான காலேஜ் வச்சா பாதி பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் உங்க கூட படிச்சவங்க தான் பாஸ் பண்ணுவாங்க டிகிரி. பாதி இப்போ மாதிரி சுத்தமாக பாஸ் பண்ணி விடுறது எல்லா மாணவரை பாஸ் பண்ணி விடுங்க அப்படி இல்லை. அப்போ ரொம்ப கஷ்டம். அவங்க பொண்ணு BA படிக்கிறதுக்கு பதிலாக அவங்களை கொண்டு உட்கார வச்சுங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டாக செஞ்சுருவாங்க. கொண்டு போய் படிச்சாங்க. அம்மா 8 பிள்ளைகள் எல்லாரும் பட்டா படிப்பு, எல்லாரும் கவர்மெண்ட்ல ஒரு போய் PhD படித்தாங்க. இந்த அம்மாவை கன்சல்ட் பண்ணா இன்னைக்கு அவங்க பிள்ளைங்க கேட்டே இருப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வயசு 95. இன்னைக்கு வீட்டில் உள்ள விவசாயம், வீடு, கல்வி, பேரக்கலை எல்லாம் அம்மா பார்த்துருக்காங்க. இந்த அம்மாவை எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க யாரும் இல்லை, என்னை பெற்றாங்க. கல்வி அதிலேயே முக்கியம். இப்ப சண்முகம் சாரு அவர் ஒரு சாதாரண இங்க உட்காந்து யாருமே பணக்கார வீட்டில் பறக்கிறீங்க. நீங்களும் நிறைய பேர் யாருமே பணக்கார வீட்டில் பறக்கல. You never come from a rich family, but let a rich family come from you. That's very important. ஒரு பணக்கார குடும்பத்தில் நம்ம வரல, நம்மகிட்ட இருந்து ஒரு பணக்கார குடும்பம் வரக்கூடாது இல்லைங்களா? யாருமே பணக்கார குடும்பம் கிடையாது. ஆனா இப்போ பணக்கார குடும்பம் கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருக்காங்க. ஏன் தெரியுங்களா? ஒரே காரணம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். ஏன் தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய அறங்காவலர் நினைச்சிருக்காங்க, அடுத்த தலைவர் நினைச்சிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்திருக்கிறேன். ஏன் அந்த பொறுப்புல இருந்தேன்? IAS அதிகாரியாக வந்தேன். எப்படி வர முடிஞ்சது? நான் ஒரு பட்டதாரி. I am a graduate. அதுதான் எனக்கு தகுதி. பட்டப்படிப்பு படித்ததால் IAS, பட்டப்படிப்பு படித்ததால் சண்முகம் சார் அவர்கள் IAS, சீஃப் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர். ரொம்ப முக்கியமானது பட்டப்படிப்பு. எனவே ஒரு கல்லூரியில் பட்டப்படிப்பு சேர்ந்து படிப்பது என்பது இங்கே ரொம்ப பெருமைப்படணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். இதை கொண்டாடணும். ஒவ்வொரு விடமும் கொண்டாடணும். கொஞ்சம் ஒரு செகண்ட் கண்ண போய் யோசிச்சு பாருங்களேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காலேஜ் ஆரம்பிச்சு 110 ஆண்டுகள். 110 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க பறந்துருந்தீங்கன்னா 21 வயசுல 20 வயசுல நீங்க எப்படி இருந்தீங்க? 21 வயசுல கல்யாணம் ஆகி 4 குழந்தைகள் இருக்கு. 4ஆவது குழந்தை பறக்கும்போது ஒரு பேர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிருப்பான். நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்ல நினைக்கிறீங்க. தமிழ்நாடு காவல்துறையில 36 ஆண்டுகள் பணி செஞ்சு தான் சொல்றேன்.
தமிழ்நாட்டில் மட்டும் 75,000 பெண்கள் கணவன் பயங்கரமான டார்ச்சர் கொடுக்குறான், இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான், வரதட்சணை கேட்கறான், கொடுமை பண்றான், என்னை காப்பாத்துறது 75,000 பெண்கள் ஒரு ஆண்டுக்கு கம்ப்ளைண்ட். இது இல்லாம 10 லட்சம் புகார்கள், என்ன அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான் ஏமாறினான். அதை வச்சுதான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாமல் இந்த சமுதாயம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கல்லூரியில் சேர்ந்து அறிவியல் படியுங்கள், பொறியியல் படியுங்கள், மனித வரலாறை படியுங்கள், தமிழ் மொழியை படியுங்கள், ஆங்கில மொழியை படியுங்கள் அப்படி உட்கார அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் மொழியை செய்ய முடியும், நீங்கள் சயின்டிஸ்ட் ஆக முடியும், உலகத்தலைமை தாக்க முடியும், மிகப்பெரிய வாய்ப்பு. படிச்சது ஒரு பயங்கர சம்பளம் இல்லை அப்படிங்கிறீங்களா? கிடையாது. சம்பளம் தான் வேணும்னா மிகப்பெரிய சம்பளம் பார்த்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் வெளிநாட்டு போயிட்டு வரான்னு பார்த்தீங்களா? இந்தம்மா உண்மையிலே தொடர்ந்து படிக்கிறதா இருந்தால் 25 வருஷம் கழிச்சு மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக வர முடியும். பிரவீனா எங்க இருக்கிறீங்க? எங்க Pravina can become the CEO of Microsoft company. She can become the CEO of Google. She can become somebody like Sundar Pichai. It's possible. Sundar Pichai என்ன சம்பளம் தெரியுங்களா? சுந்தர் பிச்சைக்கு 1,200 கோடி ரூபாய்கள் சம்பளம். ஒரு ஆண்டு சம்பளம் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு 1,200 கோடி கலெக்டர் ஆக முடியும். சம்பளத்தில் கோர்ஸ். இப்போ எதுக்கு பட்டப்படி படிக்கணும்? எதுக்கு படிக்கணும்? ஓகே, நான் வந்து கண்ணாடி ஏன் இந்த கண்ணாடி போடுறேன்? இப்பதான் அந்த முகங்கள் எனக்கு தெளிவாக தெரிகிறது. நீங்க ஏன் பட்டப்படிப்பு படிக்கணும்? பட்டப்படிப்பு படிச்சீங்கன்னா உண்மையிலே படிச்சீங்க இந்த உலகத்தை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். உலகத்தில் உள்ள மனிதர்கள், உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், வாழ்க்கை முறை, மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழ போகிறார்கள், நம்ம எப்படி வாழ போறோம், என்ன வேலை செய்ய போறோம், மாசம் எவ்வளவு சம்பளம் வாங்க போறோம், நம்ம யாரும் கல்யாணம் பண்ண போறோம், எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்க போறோம், சாகும் போது எப்படி சாகும், இதை முடிவு பண்ண வேண்டிய ஒரு ஆற்றலை தருவதுதான் கல்வி. நெல்சன் மண்டேலா சொன்னான், education is the most powerful weapon with which you can conquer the world. இந்த உலகத்தை உன்னால் வென்று காட்ட முடியும். கல்வி 700 கிலோமீட்டர் தாண்டி இருந்து என்ன என் ஆஃபீஸுக்கு அப்போ வந்து பாருங்க, இந்த ரோட்டுக்கு தான் உயர்ப்பாரு டிஜிபி ஆஃபீஸ், அதுதான் ஒரு காலத்தில் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் உயர்ந்த அதிகாரியும் எங்கள் அப்பா வந்து ராணுவத்தில் சிப்பாய், ராணுவத்திலேயே குறைந்த பதவி, செயலர், இந்தியன் நேவியில் செயலர் குறைந்த. நான் போனது ஒரு குறையுடைய மிக உயர்ந்த பதவி, அதுக்கு மேலே பதவியே கிடையாது. எப்படி சாத்தியமானது? கல்வி. அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சின்ன கிராமத்திலிருந்து மீன் பிடிக்கிற குடும்பத்திலிருந்து வந்து இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியை மாறினாரு. அவர் 4 வேலை மாட்டார், பார்த்தா அவனால இருக்கார், அவனால. ஆனால் அவருக்கு திறமை என்ன இருக்கு, அவருடைய முக்கியத்துவம் என்ன? கல்வி. கல்வி அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தேசிய பண்ணிக்காதீங்க, ஒவ்வொரு நிறுவனத்தையும் பயன்படுத்துங்க. நீங்களும் பேச பண்ணாதீங்க, சினிமா அதை பற்றி எல்லாம் கூட கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய நோக்கம். The main chief purpose of your life is what you are studying in the classroom. That's very critical. இன்னைக்கு கல்லூரியிலிருந்து படித்து வரக்கூடிய வெளியே மாணவர்களுக்கு திறமை இல்லைன்றாங்க. இங்கிலீஷில் படித்தவங்களுக்கு இங்கிலீஷே பேச தெரியும், தமிழ் மீடியத்தில் படித்த மாணவனுக்கு தமிழ் ஒழுங்காக எழுதவும் தெரியல, படிக்கவும் தெரியும். அறிவியல் படித்தவனுக்கு கொஞ்சம் அறிவியே கிடையாது. அப்படி நிலைமை இருக்குது. அப்போ நினைக்காதீங்க, ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படித்த நீங்கள் சாதாரண நினைக்காதீங்க. ஒரு வேற பிஎட் படிச்சுன்னு வச்சுக்கோங்க, பிஎட் பிஎட் காலேஜ் இருக்கலாம், 12 காலேஜ் இருக்கலாம். பிஎட் படித்து வெளியே வந்தீங்கன்னா 550 மாணவர்களுக்கு நீங்கள் அந்த ஆசிரியர், என்ன ஆசிரியர்? தமிழ், ஆங்கிலம், கணிதம், அது ஆசிரியருங்க 50 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் ரோல் மாடல், அவங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அந்த மிகப்பெரிய பொறுப்பு. இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸ் இந்தியாவில் பெரிய சர்வே எடுத்துருக்காங்க. 8வது படிக்கிற மாணவர்களுக்கு 1ஆம் கிளாஸில் போய் படிக்க தெரியும். எப்படி இருப்பாங்க? அதில் இந்த அளவு ஒரு பெரிய பிரச்சனை. தரம் 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 இல்லை. எம்ஏ ஆங்கிலம் படித்த மாணவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியவில்லை, ஆங்கிலம் கடிதம் எழுத தெரியும், ஒரு லீவ் லெட்டர் எழுத தெரியல. ஒரு மோசமாக இருக்கீங்கன்னா
கல்லூரிகளில் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது, வீணடிக்கிறது, வேட்டி பேசுறது. அன்னைக்கு கூட பட்டமளிப்பு விழா நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு பையன் வந்து பட்டமளிப்பு விழா முடிஞ்ச கூட வாரம் வாங்குறது பஞ்சாலி உங்களை விட என்ன ஒரு பையன் பார்த்து எல்லாம் நம்மளும் பேசிக்கிறேன். நான் இப்படியே பேசியிருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியாது. கொஞ்சம் சீரியஸாக இருங்க. வாழ்க்கை ஒரு உண்மையை சொல்லிடுறேன், சொல்லிட்டு போயிடுறேன். பிள்ளைகளே நாங்கள்லாம் படித்தோம், வேலை பார்த்தோம், ரிட்டையர்ட் ஆகிட்டோம். எங்களை பற்றி கவலை இல்லை, உங்களை பற்றி கவலை தான். இந்த உலகம் ரொம்ப மோசமான உலகம். இந்த உலகில் மிருகங்கள் ஆடுகளில் சண்டை போட்டு சண்டை போட்டு சாப்பாடு அந்த கண்ட்ரோல் பண்ணி அது வேணாம். சர்வேல ஊர்லேயும் சென்னையிலையும் அதுதான் நடக்குது. மனிதர்கள் பயங்கரமான போட்டி. குரூப் 4 எக்ஸாமினேஷன் வரவு பாருங்க. அதுக்கு அப்ளை பண்ணாங்க 15 லட்சம், 25 லட்சம், 36 லட்சம் பேர் அவ்வளோ அப்ளை பண்றாங்க. யூபிஎஸ்சி 20 லட்சம் பேர், மொத்தம் 100 ஐஏஎஸ் போஸ்ட் தாங்க. 100 ஐபிஎஸ் போஸ்ட் 20 லட்சம் பேர் இருக்கு. பயங்கரமான போட்டி இந்த உலகத்தில். அது 3 சின்ன கருத்துக்களை ஒன்று நல்லா நாள் வச்சுங்க. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் உங்களுக்கு எதையும் இலவசமாக தர மாட்டான். எளிய அவர் சொன்னான், எந்த நாயும் எனக்கு எதுவுமே தரவே மாட்டாங்க. ஒன்று அவங்களுக்கு தரது இருக்காது. சில நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி அவன்கிட்ட போய் சாயங்காலம் 50 ரூபாய் பணம் சொல்லி கேட்பாரு. தர மாட்டாங்க. ஏன்னா அப்படி இல்லை. பணம் நிறைய வச்சிருக்கான் பாருங்க. ஓடி போய் ஆட்டோ கேட்பாரு, 1 ரூபா தர மாட்டான். சார் நீங்க தான் 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க, இன்னொரு 1 ரூபாய் கேட்பேன். 1 ரூபாய் தர மாட்டான். வீட்டில் வேலை பார்த்து பண்ண மாட்டான். அவங்கதான் தெரியும் உங்களுக்கு. இதுதான் உலகம். அப்பா என்ன போடாதீங்க. எந்த மனிதனும் உனக்கு எப்போது இலவசமாக எதையும் தர மாட்டான். இதே கல்லூரி, இந்த கல்லூரி நிறுவனம் யார் தெரியும்? ஒரு பெண்மணி இங்கிலாந்திலிருந்து வர டாரதி டாலாகே, அதான் டாரதி சிஸ்லி டாலாகே, டாரதி சிஸ்லி டாலா பிரிட்ஜ் ஓல்டு பிரிட்ஜ். அதான் பேர். சென்னைக்கு வராங்க. பெண்களுக்கு படிப்பு இல்லை, பெண்கள் ஏழைகள், பெண்களுக்கு மரியாதை இல்லை, பெண்களுக்கு துணிமணி இல்லை, பெண்களுக்கு சில பகுதிகளில் துணி சட்டம் போட கூடாது. அந்த அம்மா இந்த பெண்களுக்கு படிப்பு கொடுத்தாங்க, கல்லூரி படிப்பு கொடுத்தாங்க. ஒருவேளை அவர்கள் வாழ்க்கை பாருங்க. ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தால் அந்த ஆண் உருப்பட்டு விடுவான். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் ஒரு குடும்பமே பிடித்துக் கொள்ளும். இங்க வந்து இந்த காலேஜ் கட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆரம்பத்தில் காலேஜ் பேர் டோரதி காலேஜ் தான் இருக்கு. அப்பதான் நம்ம ஊர் தான் பேர் மாத்திரத்துல வீண் மேரி மாத்திட்டாங்க. எல்லா ரோடுக்கும் எல்லா பில்டிங் பேர் மாத்திரம். அதில் தான் அவங்க இந்திய நாட்டில் கொஞ்சம் உருப்படியான காரியம். அவனும் செய்ய மாட்டான். அந்த அம்மா உங்களுக்காக குறிப்பாக பின்தங்கிய மக்கள், ஏழை மக்கள், சமுதாயத்தின் விளிம்பு மக்கள், பண வசதி இல்லாத மக்களுக்காக ஆரம்பித்த கல்லூரி தான் இந்த டோரதியை பற்றி ஒரு நாளைக்காவது உங்களுக்கு சொன்னாங்க. அந்த அம்மா சினிமா போட்டு காட்டினாங்க. இங்கே போட்டோ தான் இருக்கும். அவங்க தான் இந்த கல்லூரிய முதல் பிரின்சிபல். அந்த இருப்பாங்க. என்னையா சரி பார்த்தீங்களா, அவங்க கிளவி போட்டோ இருக்காங்க. யாருங்க? இந்த அம்மா தான் சொந்த அவங்க அண்ணனை பார்க்க வந்திருக்கு. அவங்க அண்ணன் கிளம்பிட்ட பார்க்க வந்திருக்காங்கப்பா. இப்படிதான் ஒரு பெண்மணி சின்ன பெண் இவ்வளவு மாதிரி பயங்கர பேசு அமெரிக்காவில் வந்தப்போ பெங்களூர்ல பார்த்தா அவங்க அப்பா டாக்டர். அந்த படத்துல இருந்து பிள்ளைங்க விளையாட்டு இருக்கு. 1 மாசம் தங்கிட்டு இருக்கு. 1 மாசம் முடிஞ்ச உடனே தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பாய், ஒரு முஸ்லீம் கலந்துறாங்க. என்னங்க கலந்துறீங்க? எங்க ஒய்ஃபு பிரெக்னண்டா இருக்காங்க, நீங்க வந்து பிரசவம் பாருங்க. அந்த மாதிரி சொல்லிச்சு. நான் 16 வயசுங்க. இல்ல உங்க அப்பா டாக்டர் தானே. அந்த அப்பா சொல்லுது, எங்க அப்பா கூட்டிட்டு வாங்க, அவர் பிரசவம் பார்ப்பாரு. அதுக்கெல்லாம் தெரியும். ஐயோ எங்க பெண்கள் ஆண்கள் பிரசவம் பார்க்க கூடாது, நீங்க வேணா வாங்க. அந்த பிள்ளை லிட்டரேச்சர் படிச்சு நான் பண்ண கூடாதுங்க, எனக்கு தெரியாது. அவங்க போய் ஒரு மணி நேரம் கழிச்சு பிராமின் வராது. இந்தம்மா நீங்க இந்த மாதிரி அமெரிக்காவில் வந்துருக்கிறியா, உங்க அப்பா டாக்டர், உங்களுக்கு பிரசவம் பார்க்க தெரியுமில்ல, என் போய் வந்து சாக போறா காப்பாற்று. அடுத்த ஒரு முதலியாரு அவர் வந்து கூப்பிடுறாரு. 3 பேர் கூப்பிட்டாங்க. நம்ம போகவே இல்லை. 17 வயசு. ஏன்னா பிரசவம் பார்க்கறது ப்ரொஃபஷனல் ஜாப், டாக்டர் தான் பண்ணணும் அந்த ஊர்ல. நம்ம யாரெல்லாம் பண்ணுவாங்க? நம்ம டாக்டர் உடம்பு முடிவு தெரியுமா? உடனே
அது அப்படி இங்க எல்லாரும் அங்க அப்படி கிடையாது. காலையில் அம்மா எதிர்த்து போது முதல் டெட்பாடி போகும், பெண்ணுக்கு டெட்பாடி கொடுக்க மாட்டான், குழந்தை சேர்ந்து போச்சு. யாரும் கேட்டா இந்த பாய், அந்த பாய் கொஞ்சம் கொஞ்சம் கிராமீண லேடி போடா அவசரத்து கிட்ட குழந்தை பிறகு 3வது முதலியார் அம்மாவும் குழந்தையும் ஒரு டெட்பாடி போகுது, வீட்டுக்கு முன்னாடி போகுது. எங்க போகுது? கிரிமேஷன், அதாவது குணம் புதைப்பாங்கல்ல, மயானத்துக்கு போகுது. அந்த பிள்ளை உடனே எழுதினான், எனது வாழ்க்கையின் நோக்கம் ஒரு மருத்துவராக வேண்டும், எனது வாழ்க்கையின் பொருள் நான் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் பிரசவம் பார்க்க வேண்டிய ஒரு டாக்டரும் கிடையாது. அடுத்த நாள் சென்னை வந்து கப்பலில் போய் திருநெல்வேலியில் போய் MBBS படிச்சுட்டு வந்து வெள்ளூர்ல வந்து பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும் ஒரு சின்ன டிஸ்பென்சரி, ஒரே ரூம் தான் ஆரம்பிச்ச அந்த ஒரு மருத்துவ கல்லூரி தான். அந்த மருத்துவரை தான் இன்னைக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் மிஷன் CMC மெடிக்கல் காலேஜ் 2000 டாக்டர் தான் இந்தியாவிலே ரொம்ப லீடிங் ஒன். இப்படி சில பெண்மணிகள் அந்த காலத்தில் பெரிய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறது தான். அப்போ மற்றவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்களே சார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் உதவி பண்ணியிருக்காங்களா சார், கமலா மேடம் உதவி பண்ணியிருக்காங்களா சார் கேள்வி கேட்டீங்க இல்லையா? இந்த காலேஜில் போய் படிச்சிருப்பாங்க. இந்த காலேஜில் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் 1000 பார்த்தாலும் 1 லட்சம் பேர் படிச்சிருப்பாங்க. அதில் எத்தனை பேர் உதவி செஞ்சிருக்காங்க? ஒரே ஆள். இதுதான் உலகம் புரிந்து கொள்ளுங்க. எந்த மனிதனையும் அவன் பேச வச்சு நம்பாதீங்க. வருவான், பாசமா போவான், கூப்பிடுவான், நல்லா பாசமா சொல்லுவான், நம்பவே நம்பாத. நல்லா காப்பான்னு சொல்லுவான், நம்பவே நம்பாத. ஒருவருடைய பேச்சு எவனை நம்பாத, அவன் நடந்து கொள்ளும் விதத்தை வச்சு இதுங்க. நல்லா நேசிக்கிறத சொல்லல, சொத்தை எழுதிடா, சொத்துல பாதி எழுதி சொல்லி பார்ப்போம், எழுத மாட்டான். புரியுதுங்களா? செயல், அது செயல். ஸோ 3வது படிச்சு, இப்போ உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு படிச்சு வேலையில சேர்ந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. 2, உன் புருஷன் நீ வேலையை விட்டுடு அப்படின்னா வேலையை விடாதீங்க, புருஷனை விட்டுருங்க. காவல்துறையில பெண்கள் உண்மையான அதிகாரம் எங்கிறது பார்க்கலாம் தெரியுமா? இங்க எங்கே பார்க்கலாம்? பெண்களுடைய அதிகாரம் தெரிய வேண்டும் என்றால் தமிழ்நாடு காவல்துறையை வெட்டி பாருங்க. தமிழ்நாடு காவல்துறையில் DGPயே பெண்கள் வந்தாச்சு. 25,000 பேர் பெண்கள். ஒண்ணு கமிஷனர், SP போன்ற முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க பெண்கள். இது பெரிய செய்தி சொல்றேன். காவல்துறையில் ரொம்ப டஃப்பான வேலை தெரியுங்களா? காவல் நிலைய அதிகாரிகள். டிநகரில் போனீங்கன்னா டிநகர் காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப டாப் ஜாப், 24 மணி நேரம் வேலை பார்க்கணும். ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும் என்று நினைத்திருந்தார்கள். அப்படி 1500 போஸ்ட் இருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவிலே அதிகமான காவல் நிலையம் இருக்கு தமிழ்நாட்டில், 1500. இந்த 1500 காவல் நிலையத்தில் 500 காவல் நிலையங்களில் காவல் நிலைய அதிகாரி பெண் அதிகாரிகள். டாக்டர், இவங்க லேடி டாக்டர் கூப்பிட்டாங்க. மேரியோ மெண்டசோர் சொன்னாங்க, ப்ளீஸ் டோன்ட் கால் மீ as லேடி டாக்டர், ஐ அம் a doctor who happened to be a lady. என்னை பெண் டாக்டருக்கு அழைக்காதீர்கள், நான் ஒரு டாக்டர், பெண்ணாக இருக்கிறேன் அவ்வளோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன சொல்றேன்னா, நானும் அந்த மாதிரி உதவி பண்ற மாதிரி நானும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன். இதுவரைக்கும் 100 பிள்ளைகளை கல்லூரியில் சேர்த்து படிக்க வச்சிருக்கேன். 100 பேர் இப்போ படிச்சிருக்காங்க. அது 6 பேர் MBBS படித்தவங்க. ஸோ ஒரு பிள்ளைய வந்தாங்க, நாங்கள் கோயம்புத்தூரில் நான் நண்பர்கள் சேர்ந்து இன்ஃபார்ம் படிக்க வச்சோம், எம்ஃபார்ம் படிக்க வச்சோம். எங்களுக்கு செலவு 14 லட்சம் ரூபா. பிள்ளை அவர் தேனியோட கடைசியில் கொண்டு கல்யாணம் முடிஞ்சது வேலையை விட்டார். ஏன் வேலையை விட்டு கடன் வேணாம். அவருக்கு ஒரு பிசினஸ், அவங்க ஒரு பிசினஸும் கிடையாது, அவங்க வெட்டி வேலை விட்டு அவருக்கு ஒரு அதிகாரம் மனைவி கூடவே வேலை. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வருமானம் இல்லை, வருமானம் இல்லை. காவல்துறை அதிகாரிகள் போலீஸ் வந்து ஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த வசதி சொல்லி கல்யாணம் பண்ணி அவன் சொல்லுவான், மாமியார் சொல்லுவாங்க வேலைக்கு போகக்கூடாது, போலீஸ் வேலைக்கு போகக்கூடாது. போலீஸ் வேலை போகலான்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு 4 வருஷம் கழிச்சு நீ வேண்டாம் போயிட்டு இப்போ திரும்பி வேலையை சேர முடியாது. அந்த கம்பீரமான அந்த சப் இன்ஸ்பெக்டர், லேடி சப் இன்ஸ்பெக்டர்
வேலையும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. அதெல்லாம் செய்துட்டு சொல்றேன், விடாதீங்க. கடைசியா சொல்றேன், தனி மனிதனா, ஒரு தைரியமான மனிதனா, கௌரவமான மனிதனாக வாழுங்கள். கண்ணன் கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது, சமூக சேவையாக இருந்தாங்க, மக்களுக்காக the world we live in, out of darkness, the story of my life, the song of the stone wall, சிறந்த நூல்கள் கண்ணு தெரியாது. அவன் தான் புதுக்காக எழுதியிருக்காங்க. பெண்களே புரிந்து பார்க்காதீர்கள், இருந்து பாருங்கள். Look at the world in its eyes. உலகத்தை அதன் கண்களில் பாருங்கள். தலைமுறை நடைமை. Wish you all the best and thank you very much.